வணக்கம். நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு தண்டு வச்சோம். அதில் இவ்வளோ கீரை வந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து இளங்கீரையாக உருவி எடுத்துக்கிட்டோம். அலசி எடுத்துட்டேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பூண்டு ஒரு 5 பூண்டு தள்ளி போட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டேன். காஞ்ச மிளகா 3 கிள்ளி போட்டுட்டேன். அப்புறம் அது நல்லா வதங்கினோடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். அந்த தண்ணி கொதிச்ச உடனே தான் நம்ம சேர்க்கணும். தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டி போட்டு உப்பு திட்டமாக கம்மியாக போடுங்க. தண்ணி கொதிச்ச உடனே முருங்கைக்கீரையை சேர்த்து கரண்டி கம்பால் கிள்ளி விடணும். இது எங்கள் சித்தப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி தண்ணி விட்டு கொதிச்ச உடனே போட்டு கீரையை கரண்டி கம்பால் தான் கிளறி விடணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி இப்படி கிளறி விட்டிங்கன்னா இது ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுக்கு அரிசி ஒரு கையை எடுத்து நல்லா வறுத்துருங்க. புழுங்கல் அரிசி வறுத்து அதை மிக்சியில் அரைச்சி, இப்போ நான் எடுத்த அரிசியில் அரைச்சி பாதி தான் அதில் சேர்த்தேன். அரைச்சி நம்ம இறக்க போகிற நேரத்தில் இந்த கீரையில் சேர்த்துருங்க. இது எங்கள் சித்தி பொண்ணு எங்களுக்கு ஒரு தடவை சொல்லிவிட்டேன். அது முன்னாடி நான் மை ஹோம் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் அதில் பருப்பு தேங்காய் தான் சேர்ப்பேன். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இந்த அரிசி சேர்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. தேங்க்யூ.